மத்திய அமைச்சர் அமித்ஷாவினுடைய அம்பேத்கர் தொடர்பான கருத்துக்கு சர்ச்சை எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எதிர்க்கட்சிகளின் தரப்பில். அந்த வகையில் திமுக இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து திமுக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. மாநிலம் முழுவதும் திமுகவின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் வள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். களத்திலிருந்து விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம் கோபால். திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பா நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா கருத்தை தெரிவித்ததாக கூறி எதிர்கட்சியினர் உட்பட பல்வேறு கட்சியினர் தொடர் ஆர்ப்பாட்டம் மற்றும் அவர்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்து வர்றாங்க. குறிப்பா நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் சமூக வலைதளங்களில் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக நேற்று தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த எதிர்ப்பை சமூக வலைதளங்கள் வாயிலாக பதிவிட்டிருந்தனர். அதாவது அம்பேத்கருக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய கருத்தானது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டது காலையில. அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி வாரியாகவும் சரி பகுதி வாரியாகவும் சரி அனைத்து திமுக உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று திமுக தலைமை கழகம் சார்பில் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சென்னை வள்ளூர் கோட்டத்தில் திமுக சார்பில் இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் திமுகவினுடைய செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் TKS இளங்கோவன் ஆகியோர் தலைமையில இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் மேலும் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உட்பட பல்வேறு திமுக உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கக்கூடிய திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சி தொண்டர்களும் இதில் கலந்திருக்கிறாங்க. அவருடைய அம்பேத்கருடைய உருவம் பொருந்திய புகைப்படங்களை ஏந்தி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவினுடைய கட்சி கொடி மற்றும் அம்பேத்கருடைய புகைப்படம் ஏந்திய இந்த புகைப்படத்தை ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. திமுக தரப்புல அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகியோர் கலந்திருக்கிறாங்க. சென்னையில வள்ளூர் கோட்டம் மட்டுமல்லாது பல்வேறு இடங்களில் குறிப்பா அண்ணா சாலை மற்றும் 1000 விளக்கு நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பகுதி செயலாளர்கள் தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல முக்கிய இடங்கள் மற்றும் கிராமப்புறங்களிலும் இந்த போராட்டமானது சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத இடங்கள்ல பகுதி செயலாளர்கள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் தலைமையிலும் இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சரியாக 10:30 மணிக்கு இந்த போராட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது இந்த போராட்டமானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.